இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், ஹெச்டிஎம்எல்னால் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹெச்டிஎம்எல்னால் என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜுங்கிறது. ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹெச்டிஎம்எல் வந்து அவசியம் தேவைப்படுங்க. ஹெச்டிஎம்எல் இருந்தால் தான் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். ரொம்ப ஃபண்டமெண்டல் வந்து ஹெச்டிஎம்எல் தான். அப்போ அதை வந்து எப்படி வந்து இந்த மொபைல் மூலம் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறதுனா, இந்த விசுவல் கோடுன்னு சொல்லி ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஹெச்டிஎம்எல் வந்து கோடிங் எழுத போகிறோம். அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது மேலே காட்டுது பாருங்கள், இந்த சிம்பிள் இருக்கு பாருங்கள். இந்த சிம்பிளை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே இந்த மாதிரி கேட்கும். நியூ ஓப்பன் சொல்லி கேட்கும். நியூ கொடுத்துங்க. நியூவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய செல்லில் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறேன்னு கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதில் வந்து டவுன்லோட்ஸில் வைக்கிறேன். டாக்குமெண்ட்ஸில் கொடுக்குறேன். டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே இப்போ நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ ப்ளஸ் கொடுத்துங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன கேட்குது, இப்போ டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னா ஹெச்டிஎம்எல் டுட்டோரியல் சொல்லி கொடுக்க போகிறேன். ஹெச்டிஎம்எல் டுட்டோரியல் சொல்லி கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துட்டேன். அப்போ டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே ஹெச்டிஎம்எல் டுட்டோரியல்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதில் ப்ளஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபைல் நேம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது என்ன செஞ்சுருக்கேன், டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஹெச்டிஎம்எல் டுட்டோரியல்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு ஃபைல் நேம் ஒன்று இண்டெக்ஸு டாட்டு ஹெச்டிஎம்எல்னு சொல்லி கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஹெச்டிஎம்எல் வந்து ஒர்க் ஆகும். அப்போ இண்டெக்ஸ் டாட்டு ஹெச்டிஎம்எல்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. ஹெச்டிஎம்எல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் கொடுக்குறங்க. இந்த இடத்துல இப்படி மூவ் பண்ணிங்கன்னா வரும், உங்களுக்கு சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் கொடுத்தாகணும். இந்த சிம்பிள் கொடுக்கணும். சிம்பிள் கொடுத்துட்டு ஹெச்டிஎம்எல் சொல்லி என்ட்ரி பண்ணுங்க. கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு டேகு. ஹெச்டிஎம்எல் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள ஹெச்டிஎம்எல் எழுதுங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் வந்துடும். இது வந்து ஓப்பனிங் டேக்குன்னு சொல்லுவாங்க. ஹெச்டிஎம்எல் ஓப்பனிங் டேக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி க்ளோசிங் டேக் ஒன்று கொடுக்கணும். க்ளோசிங் டேக்கு இந்த இருக்கு பாருங்கள். இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்கெட்டை போட்டுங்க. இந்த ப்ராக்கெட்டை கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இந்த ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஹெச்டிஎம்எல். இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு மேலே இப்போ பாருங்கள், இந்த இருக்குது பாருங்களேன். இது கீழே இன்னொரு என்ட்ரு ஒன்று கொடுத்துங்க. ஹெச்டிஎம்எல் அதுக்கு அடுத்த டேக் என்னென்னா ஹெட்டு. இது மாதிரி நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஹெட்டு. அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி திருப்பி ப்ராக்கெட் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஹெட்டுன்னு கொடுத்துருங்க. ஹெட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹெட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு என்ட்ரி போட்டுங்க. என்ட்ரி போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டேக் ஓப்பன் பண்ணிங்க. பாடின்னு சொல்லிவிட்டு அந்த பாடியை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இன்னொரு ஓப்பனிங் டேக் ஒன்று போட்டு ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஸ்லாஷ் கொடுத்துட்டு பாடி கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். அப்புறம் என்ட்ரி பண்ணிக்க. இதுதாங்க வந்து ஹெச்டிஎம்எலோட ஸ்ட்ரக்சர். ஹெச்டிஎம்எல் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் கொடுத்துட்டீங்க. ஹெட்டு கொடுத்துட்டீங்க. ஸ்லாஷ் ஹெட்டுன்னு கொடுத்துட்டீங்க. பாடி கொடுத்தாச்சு. ஸ்லாஷ் பாடின்னு கொடுத்தாச்சு. மேலே ஹெச்டிஎம்எல் கொடுத்துருக்கோம். ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் க்ளோஸ் பண்ணிடுச்சு. இதுதான் ஒரு ஹெச்டிஎம்எலோட ஸ்ட்ரக்சரு. இப்போ இந்த பாடி ஸ்லாஷ் பாடிக்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். இது எப்படி சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து என்ன நேமில் சேவ் பண்ணிருக்கோம்னா இண்டெக்ஸ் டாட்டு ஹெச்டிஎம்எல் சொல்லி சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு டேக் ஒன்று யூஸ் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல கொடுத்துட்டு இப்போ இந்த பாடிக்குள்ளே தான் எழுத போகிறோம். இப்போ பாராகிராஃப்னு சொல்லி ஒரு டேக் ஒன்று கொடுக்க போகிறேன். ஒரு பாராகிராஃப் எழுத போகிறேன். அப்போ இந்த இது கொடுத்துங்க. பி கொடுத்தேன். அதாவது இந்த ப்ராக்கெட் கொடுத்துட்டு பி கொடுத்துருங்க. பாராகிராஃப் டேக் வந்து பின்னு சொல்லுவாங்க. பின்னு கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஹாய் ஹவ் ஆர் யூன்னு அடிக்கிறேன். ஹவ் ஆர் யூ சொல்லி கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டேக்கு கொடுத்துருங்க. ஸ்லாஷு பி கொடுத்துட வேண்டியது. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னு. இப்போ பிங்கிறது பாராகிராஃப் டேக்கு. இந்த பிங்கிறது வந்துன்னா ஓப்பனிங் டேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லாஷ் பின்னு சொல்கிறது க்ளோசிங் டேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பியை வந்து எலமெண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கொடுத்துருக்கோம். இதை ரன் பண்ணி பார்க்குறது இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள். இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ரன் பண்ணலாம். ரன் பண்ணி காட்டுது பாருங்கள். என்ன காட்டுது, வெப் வியூவில் போய் ஹாய் ஹவ் ஆர் யூன்னு சொல்லி காட்டுது. இப்போ என்ன பார்த்துருக்கோம், பிங்கிற ஒரு டேக்கை பற்றி பார்த்துருக்கோம்.